இன்னும் கிளம்பாம நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஆக்சிடென்டா? நம்ம கண்ட்ரோல் நம்ம வண்டிருக்கோம். டக்குன்னு பிரேக் அடிச்சா நம்ம அடிச்சா நிக்கணும். அவங்களுக்கு தனித்தனி காரு நிப்பாட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. நான் அதில் போய் காரன் படிச்சு போய் சாப்பாடு போய்லாம் பார்த்தேன். அந்த நம்பர் அக்கு என்ன அண்ணா அப்படின்னாரு. சூப்பர் மார்க்கெட் வான்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு ஒன்று தெரில. இன்னைக்கு வேலை சரியான வேலை. கார் என்ன உங்கள் வீட்டில் காரே கிடையாதா? ஒரே ஒரு கார் தான் இருக்கா அப்படின்னு. எங்கள் வீட்டில் மொத்தம் 7 கார் இருக்கு. சரியா? இந்த கேள்விலாம் நீ கேட்காது. இல்லை நான் தெரியாமல் எவனுக்கு என்ன என்னோட முதலாளி நான் விட்டு கொடுக்க முடியுமா? வெல்கம் பேக் தி ஸ்குவாட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புறேன். நேற்று நைட்டே நமக்கு சரியாக டூட்டிங்க. குவார்டர்ல இருந்த முடிஞ்சு நம்ம அப்போ தான் எந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு டீ எங்கே தெரியுதா, டீ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை குடிப்பாங்க. நான் காலையில் எந்திரிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு ஸ்கூலு வேறு இருக்குது. 12 மணிக்கு போய் விடணும். இதுமாதிரி ஃபோன் அடிச்சு பக்காலாவுக்கு போக சொன்னாங்க. பக்காலாவுக்கு போனோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த கண்ணெல்லாம் தெரியுதா? நேற்று கரெக்டாக இங்கே வரையில 3 மணிங்க. படுத்தவன் தான் நல்லா சரியான தூக்கம். ஏன்னா இங்கே வெயிட்டிங்கில் தூக்கம் இல்லை. ஓகே, நல்லா ஒரு நீட்டான தூக்கம் தூங்கிட்டு இப்போ நம்ம அப்படியே ஒரு சாயை ஒன்றா குடிப்போம். நறுக்குன்னு ஒரு சாயை குடிச்சிட்டு இப்போ மணி உங்களுக்கு எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 11:16 ஆகுது. ஒன்றும் ஒரு 30 நிமிஷம் இருக்குது. நம்ம சாயை குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம அப்படியே வீடியோ வரையில கண்டினியூ பண்ணுவோம். நம்ம போய் விட்டுட்டு அப்படியே வரோம். பெட்ரோல் டீசல் எவ்வளோ போட்டிருக்கு? 15 காசு டீசல் போட்டிருக்கு. மறந்துடாம ஊரில் எவ்வளோ விற்கிது இப்போ ரேட், என்ன ரேட்டுன்னு 1 லிட்டர் டீசல் மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுவேன். இந்த தடவை நம்ம ஹீட்டர் ஒன்று திருப்பி ஒன்று வாங்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா போன வீடியோ பார்த்தீங்களா, திருப்பி அவர் இங்கே நம்ம அனதர் வீட்டிலேருந்து அவர் அந்த ஒர்க்கர் வந்து திருப்பி ஒன்று ஹீட்டர் 485 ரியால், சேம் 50 லிட்டரு. ஆனால் பையன்ட்ட நான் சொல்லவே இல்லை. வாங்கினதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன், பையன்ட்டையும் கேட்கல, நம்ம ஓனர்ட்டையும் கேட்கலையே, என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இப்போ பையன் ஃபோன் அடிச்சு எனக்கு வீட்டுக்கு வந்தோன்னு ஃபோன் அடி அப்படிங்கிறாரு. ஏன்னா எலக்ட்ரிஷியன் தான் சொன்னார் வாங்கிட்டு சொல்லி. ஆனா நான் பையன்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, என்ன சொல்ல போறான்னு தெரியல. அந்த விஷயமா பேச போறாரா இல்ல வேற விஷயம் பேச போறாரா என்னன்னு ஒண்ணும் புரியல. இதாங்க ஏதோ டக்குன்னு யோசிச்சிருக்கேன். லேட்டா தான் எந்திரிச்சேன். மைண்ட் கரெக்டா வேலை செய்யல. எப்பவுமே கேட்டுருவேன், கேட்காம நான் பாட்டுக்கு 485 ரியாலு. ஆனா மாத்தி தான் ஆகணும். அவங்க சொன்னாதானே வாங்கணும். என்னன்னு தெரியல. போய் பார்க்கலாம். கட்டி விடுங்க, அது பண்ணிக்கலாம். மிஷினரி 2030 மிஷினரி ஒரே ஸ்ட்ரெயிட் லைனா ஒரு இது ப்ராஜெக்ட் நடந்து ரொம்ப ஸ்பீடா நடந்துகிட்டு இருக்காது. இன்னும் கிளம்பாம நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு? ஆக்சிடென்டா? நீ இடிச்சிட்டானா? சம்பந்தமே இல்லாம நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்க. இடிக்கவே இல்லை. வேணுமோ வெளியே இறங்கி வந்து கையை காமிச்சோங்கிறாரு. போங்கடா. இடிச்சிட்டாரு போங்க. இடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இடிச்சுட்டு எடுத்துட்டு வண்டியை இப்போ ஓவர் போட்டோம். எங்க இடிச்சான்? ஆனா அவர் போட்டோ எடுத்துட்டாரு சக்குன்னு. எங்க தப்பிச்சாலும் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடுவான். என்ன இடிச்சாரு? லைட்டா ஏதோ தெரிச்சிருக்குங்க, பின்னாடி அமைங்கி இருக்குங்க. வண்டியை கவனமா ஓட்டணும். சிக்னல்லாம் சிக்னல் என்னைக்குமே ஒரு குறிப்பிட்ட மீட்டருங்க. பின்னாடி யாரும் அடிச்சாலும் அவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம கண்ட்ரோல் நம்ம வண்டி இருக்கணும். டக்குன்னு பிரேக் அடிச்சா நம்ம அடிச்சா நிக்கணும். நம்ம அடிச்சு பின்னாடி யாராவது வந்து இடிச்சாங்கன்னா அவங்க மேலதான் தப்பு. நம்ம கரெக்டா அந்த நமக்கு முன்னாடி உள்ள வண்டியை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணி என்னைக்குமே நில்லுங்க. வாங்க நம்ம ரூம் போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஸ்குவாட் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. ஆனால் நம்ம ஒன்றும் சாப்பிடவே இல்லை. மணி பார்த்தீங்கன்னா 4:05 ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம இன்னும் டோரில் நிற்கிறோம். நம்ம ஓனர் கார் வெளியே நிற்கிது. ஏன்னா அந்த சைடு க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா. ஸ்கூலுக்கிட்ட ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குங்க. அதான் பார்க்கிங், சிக்கா பார்க்கிங் சொல்லுவாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்லாம் உங்களுக்கு அந்த கீழே கவர்மெண்ட் இடம் இருக்குல்ல, வெளியில் அந்த ரோட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி அவங்களுக்கு தனித்தனி காரு நிப்பாட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. நான் அதில் போய் காரன் படிச்சு போய் சாப்பாடு போய்லாம் பார்த்தேன். அந்த நம்பர் என்ன அண்ணா அப்படின்னாரு. எண்ணூட்டு இது அப்படின்னு பார்க்கிங் சொன்னார். டக்குன்னு நம்ம கார் எடுத்தோம். வேறு எங்கிட்ட பார்க்கிங் கிடைக்கல. இந்த பின்னாடி உங்களுக்கு பாகிஸ்தானி ஹோட்டலு இந்த தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சள் கலரில் எடுத்து இங்கே ஒரு ஆளுக்கு நம்ம தம்மீஸு. வேறு வழி இல்லை. இப்போ சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. திடீர்னு டியூட்டி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா பசி, சரியான பசி. இதை வச்சுக்கிட்டு கிரேவி இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கோ இல்லையோ, இல்லை டீயில் நினச்சி சாப்பிட்டு நம்ம அப்படியே அடுத்த டியூட்டிக்கு ரெடி ஆகும். அநேகமாக டியூட்டி வரும். எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ரூமில் சாப்பிட்டுட்டு டியூட்டி எதுவும் இல்லை. நம்ம ஓனர் இங்கே வந்திருக்கனால டியூட்டி எதுவும் இதுவரையும் வரல. இன்னும் ஓனர் கொஞ்சம் வெளியில் போவாங்க என்னைக்குமே வாக்கிங்கு. இங்கே போயில நம்ம ரூமை வந்து தட்டி
நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன், நீ நடந்து அப்படியே சூப்பர் மார்க்கெட் வான்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு ஒன்று தெரில. இன்னைக்கு வேலை சரியான வேலை. இதுவரை நம்ம ஓனர் அது மாதிரி நம்மள்ட்ட சொன்னது கிடையாது. இதுவரை இத்தனை வருஷமா இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, இந்த மாதிரி நீ சூப்பர் மார்க்கெட் வா, நான் போகிறேன், நீ நடந்து வா அப்படின்னு நம்ம சொன்னதில்லை. ஏதோ விஷயம் இருக்குது, நீ சில பிரச்சனை நடந்துச்சு, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலை. என்னன்னு மட்டும் கேட்காதீங்க. சில விஷயங்கள்லாம் நான் சொல்ல முடியாது. சில சொல்லுவேன், ஆனால் கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருவேன். சில பேருக்கு புரியும். நம்ம நியர்பையில் தான் இருக்குது இங்கே சூப்பர் மார்க்கெட். நம்ம ஓனர் போய் ஒரு ரவுண்டு போட்டு வருவாங்க. நம்ம அப்படியே இங்கே நம்ம அண்ணன் ரூம் பக்கத்துலேயே இருக்குது. அங்கே நிற்போம். நம்ம ஓனர் வந்தால் ஒரு ஃபோன் அடிப்பாங்க, வாங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படியே சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கே வந்து ஜாமான் வாங்கியிருக்காங்க. ஜாமான் வாங்கினதுல ஒரு விஷயம் ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அதை கேமராவில் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓனரும் ஜாமான் வாங்கினாங்க. வாங்கிட்டு நம்ம அந்த அரபியா வண்டி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்தோம். திருப்பி போய் வைக்க சொன்னாங்க. அரபியா வண்டினா அந்த வண்டி தள்ளுறது, நமக்கும் பக்கம் கொஞ்சம் தூரம் தானே டிஸ்டன்ஸு. அந்த அரபியா வண்டியை தள்ளிட்டு வந்தேன். வந்துட்டு ஓனர் திருப்பி மோங்க போய் கொடுத்துரு அப்படின்னா, ஓகே கொடுத்துறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு, பாபானா ஃபாதர்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நம்ம கூப்பிட்டு பழைய தட்டி விடுங்க. போய் கொடுக்கல. அவர் சொல்கிறாரு, எதுக்கு நடந்து வந்த, கார் என்ன உங்கள் வீட்டில் காரே கிடையாதா, ஒரே ஒரு கார் தான் இருக்கா அப்படின்னு. எங்கள் வீட்டில் மொத்தம் 7 கார் இருக்குது. சரியா, இந்த கேள்விலாம் நீ கேட்காது. அவர் தொழுதுட்டு வந்தாரு. ஓ, தொழுதுட்டு வந்தாரா? அதாவது நம்ம ஓனர் வந்து லெக்ஸஸ் 2 காரு, அது ஒரு கோடி ரூபா வரும், சம்திங் மேபி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பழைய கார் ஒன்று லெக்ஸஸ் 17 மாடல். நம்ம ஜிஎம்சியே ஒரு 85 லட்சம் ரூபா இப்போ வாங்க போனால் வரும். இது ஒரு பழைய மாடல் 50 லட்சம் ரூபா. நம்ம வாயில சொல்லல எதா இருந்தாலும் ஈஸியாக வரும். ஓகேவா? அது நம்ம ஒரு பை பண்ண போயில வாங்க போயில தான் அதோட அமௌண்ட் நமக்கு பெருசாக தெரியும். ஓகேவா? நம்ம எல்லாரும் ஒரு தடவை கார் எல்லாம் வாங்குவோம், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எதுக்கு இந்த மாதிரி தாட்டு நினைக்கணும்னு எனக்கு அதான் சத்தியமாக புரியும். ஏன்னா அவங்க எந்த நாட்டுக்காரவங்க. அந்த கடையில் கேட்டார்ல, அவர் வந்து சூடானி. ஆமாம், சூடானி தான் அவர், வேற நாட்டுக்காரவங்க. இது ஏன் ஒரு தேவையில்லாம எங்கள் ஓனர் கார் இருந்தாங்கன்னா, இல்லாட்டி இவனுக்கு என்னங்க, இல்லை நான் தெரியாம இருக்கிறேன், இவனுக்கு என்ன, என்னோட முதலாளி நான் விட்டு கொடுக்க முடியுமா? என்ன மற்ற ஆட்ட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கார்ந்து கொண்டு. ஏன்னா அவர் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஃபேமிலி இல்லை. இது யார் சொல்லுவாங்கன்னா, நான் அது சொல்ல, அண்ணன் சொல்லுவாங்க. அப்பப்போ நம்ம முதலாளி சில விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ணன் ஒன்று சொல்லுவாங்க, தம்பி என்ன தம்பி, முதலாளி நம்ம சம்பளம் கொடுக்கறதுனால தான் நம்ம வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன, டக்குன்னு சுருக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம தப்பு பண்றோம், டக்குன்னு நம்ம மனசு உணர்ந்து டக்குன்னு சுருன்னு மேலே ஏறும். பார்த்தீங்களா? அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்ட்ரென் ஆயிட்டேன். அம்மா நீங்க சொல்ற கரெக்டு தானே, அதே தான் இவங்கள்ட்ட பேசலாம் அந்த ஞாபகம் வந்துச்சு. சரி, இவங்களுக்கு வந்து இங்கே காமிக்கணும் கெத்தா அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட காமிக்கணும் தேவையே கிடையாது. இந்த நாட்டுக்காரங்கிட்ட அவங்க காமிச்சுக்குவாங்க. ஓகேவா? சிம்பிள். நம்ம ஓனர் அதே மாதிரி ரொம்ப ஆடம்பரமாக காமிச்சிக்க மாட்டாங்க. இந்த பள்ளி இருக்குல்ல தொழுகிறதுக்கு நடந்தா போகிற, அவன் நினைச்சா காரில் போகலாம். ஏன் வேணாம்? நான் என்னைக்கும் நம்ம ஓனர் ஒரு சூப்பர் டைப்புங்க. அதில் சில கருத்து வேறுபாடு இருந்தாலும் நம்ம ஓனர் நல்ல விட்டு கொடுக்க முடியாது. என் ஓனரை சூப்பர் டைப்பு. நடந்தா போவாங்க, நடந்தா வருவாங்க. நினச்சா டெய்லி காரில் போகலாம், வரலாம், எங்கிட்ட போகலாம். நம்ம ஓனர் ஜென்யூனாக கரெக்டாக பக்காவே இருப்பாங்க. அதனால நினைக்கலாம்னா நம்ம டாபிக் வரும். இப்போ என்ன வச்சிருக்கோம்னா, இது என்ன சொல்றது, வெஜிடபிள் குழம்புன்னு சொல்லலாம், கிரேவின்னு சொல்லலாம், பிளா 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 பிளா. நமக்கு தான் நம்ம யூடியூப் இருக்கு, நம்ம யூடியூப் இருக்குல்ல, அதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டோம். சரி, வச்சிருக்கோம். இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வெந்துக்கிட்டு இருக்கு. எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் சம்திங் ஆகும்னு நினைக்கிறேங்க. ரொம்ப நாள் கழிச்சு வைக்கிறோம். இந்த தேங்காய் பால் அதில் ஊற்ற சொன்னாங்க. நம்ம என்ன ஊற்றுவோம்னா, இங்கே பால் மிளகா எடுக்கிறேன். இது அங்கே கேரளா கடையில் அன்னைக்கு இது அந்த அப்பளம் தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அங்கே வாங்கினது. இது அதை பால் தண்ணியில் ஊற்றி கரைக்கலாம். அது கோழிக்கறி எல்லாத்துக்கும் உள்ளது. 7 ரியால் சம்திங் வந்துச்சு. இதை கரைச்சி ஊற்றும். கொஞ்சம் தேங்காய் பால் இந்த ஸ்மெல்லு இருந்தாவே ஆணும் குழம்பு தனி டேஸ்ட் எடுத்து கொடுக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு மனசு வறுத்தளிக்குது. அதாவது வீடியோ கட் ஆயிடுச்சுங்க, சாரி. என்னன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது, அதெல்லாம் இப்போ டெலிட் பண்ணி திருப்பி வரேன். சவுதி அரேபியாவில் வந்து இப்போ என்னன்னா தூக்கில் ஒரு சம்திங் 3 பேர்கிட்ட போட்டிருக்காங்க இந்தியாவில். ஒரு ஆள் வந்து முகமது அலி ஒரு சம்திங். என்ன ஒரு சம்பவத்தை தெளிவாக கேட்டுக்கோங்க. என்னன்னா இந்த நாட்டுக்காரவங்கள கிணறு இங்கே இருக்குன்னா இருக்கு, கிணத்துல தூக்கி போட்டு அவரை கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. என்னென்ன பிரச்சனை டீட்டெயிலாக நம்ம போவேன்னா, இது மாதிரி நடந்து அவர் கொலை பண்ண உறுதி ஆனனால நம்ம இந்தியாவில் தூக்கில் போட்டாங்க. ஓகே, இதெல்லாம் இயல்பாக நடக்கிறதாங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டங்கள் உட்பட்டு கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் நல்லது நான் நினைக்கிறேன். நான் நிறைய விஷயத்தில் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். மனிதனால எல்லாத்துக்கும் இயல்பாக பிரச்சனை வரதான் செய்யும். அதெல்லாம் தட்டி விடுங்க, என்ன பண்ணுறது. அதே மாதிரி நம்ம இது தக்காளி இல்லை, தக்காளி ஏற்கனவே இந்த நம்ம பக்கத்து ரூமில் கடன் வாங்கினோம்.
அவர் இல்லைன்னு சொன்னார், நேரம் பக்காலில் வாங்கி நம்ம வரையில அவருக்கு ஒரு தக்காளி கொடுத்துரும். ஏன்னா அடுத்த தடவை அப்பதான் நம்ம எதாவது கேட்டா அவர் கொடுப்பாரு. அதனால ஒரு தக்காளி கொடுத்து உனக்கு வேணா நிறைய எடுத்துக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு ஒன்று போதும், ஏன்னா அவர்கிட்ட இல்லைங்கிறாருல, நமக்கு கொடுக்கல பண்ற மட்டும் முறை தானே, நமக்கு தேவைங்களா அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி நம்மகிட்ட சாய் பவுடர் தானே இருந்தால் வாங்கிக்குவாங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க சூடானி தான், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா அண்டர்ஸ்டாண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. அதனால நம்ம இந்த குழம்ப பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணா சவுண்ட் இதுல கேட்குது அந்த ஃபோன்ல. சரி, இதுல என்ன பண்ணா ஷேக்கிங் எந்த இது இப்போ என்ன பண்ணா என்ன பண்ணா சொல்லி தோடா அப்படிங்கிறீங்களா? கவரு, அதாவது கவரு ஏன் கவரு அது என்ன சொல்றது சரியா ஏன் உள்ள கவர் ஆக மாட்டேங்குதுன்னா நம்ம ஹைட்டு கூட, அதனால கொஞ்சம் நம்மளும் ஏதோ வச்சு ஹைட்டு தூக்குறோம். ஆனால் நம்ம எது கரெக்டாக அது இதாகுது, கவர் ஆக மாட்டேங்குது. எப்படிப்பா பிரிக்கிறது? பிரிச்சு முதல்ல தண்ணியில் கலந்து ரெடியாக வைப்போம். அதே மாதிரி அந்த இது ரெடி ஆயிரும். 2 நாளைக்கு பிரச்சனை இல்லை. அந்த குழம்பு வைக்கிறனாவே பெரிய ஒரு என்ன சொல்றது ராணுவ போர் மாதிரி இருக்கு. ஒன்றும் சொல்றாப்புல இல்லை. இன்னைக்கு குழம்பு வச்சுட்டோமா ரெண்டு, அதான் அநேகமா இன்னைக்கு நைட்டு வரும், நாளைக்கு மத்தியானம், நாளைக்கு நைட்டு வரும். நாளைக்கு நைட்டு என்ன வைக்கணும்னு தெரியல. அப்படியே 2 நாள் ஹோட்டல்ல ஓடிடும். இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுனா அந்த வெஜிடபிள் குழம்பு இப்படிதான் பண்ணணுமா, லேண்டா அப்படிலாம் பண்றேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க டிரைவர், மேக்ஸிமம் டிரைவர் எல்லாருமே அதாவது ஓனா குக்கிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு எப்படி, அதாவது பொறுமையா நீங்க போய் சமைச்சுக்கிட்டு இருப்பீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு டென்ஷனா வருமா டெய்லி என்னன்னு சமைக்கிறாரு மறந்துடாம சொல்லுங்க. ஓகே, நம்ம ஃபைனலாக தேங்காய் பாலை ஊற்றணும். கொஞ்சம் டேஸ்ட் பவுடரை சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. தேங்காய் பால் டேஸ்ட்டுக்கு ஓகே இருந்துச்சு, பட் நம்ம தேங்காயில் அரைக்கிற மாதிரி வராது. அப்படியே உங்களுக்கு குழம்பு பார்க்குறீங்களா? இருங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருங்க காமிக்கிறேன். காலிஃப்ளவரு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. ஓகேவா? இந்த இடம்லாம் இந்த எண்ணெய் பசையெல்லாம் போக மாட்டேங்குதுங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அங்கெல்லாம், அதெல்லாம் சுரண்டி எடுத்தேன். பட் இதெல்லாம் போக மாட்டேங்குது. தட்டி விடுங்க பார்த்துக்குவோம். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நம்ம ஓனர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஓனர் கூப்பிட்டுருக்காங்க, எதோ என்ன சஸ்பென்ஸ்ன்னு தெரில. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அது இங்கே என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வீடியோ பார்க்கல? என்ன சரி நான் என்ன யோசிச்சிருப்பேன் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இதோட என் பண்ணிடுற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் டியூட்டி இனிமேல் எதுவும் வராது. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:15 ஆகிக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் இதாக இருக்குது. ஏசியை போட்டோம்னா நாய்ஸ் நேரத்தில் வரனால கொஞ்சம் ஏசி ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா வேகுது. எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் சவுதியில் உள்ளவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரும் புதுசாக சவுதி போகிறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.